பாதிக்கப்பட்ட சகோதரர்களை இன்றைக்கு சமூக நீதி துறையின் சார்பாக, அமைச்சகத்தின் சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்றைக்கு சந்தித்து என்ன நிலவரம் என்று கேட்டிருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்களுடைய வலியும் வேதனையும் எங்களுக்கு தெரியும். மிக மோசமாக வெட்டப்பட்டு அவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள். இது தொடர்ந்து நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, அரசுடைய நிலைப்பாடு. கடந்த காலங்களில் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாதிரி மாவட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லி வந்தோம். அதுதான் இப்பொழுதும் அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். காவல்துறை இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்பொழுது இந்த சம்பவத்தில் அதாவது மிக மோசமாக இரவில் வீடு புகுந்து அல்லது அந்த தெருவுக்குள் புகுந்து இவ்வளவு மோசமாக வெட்டியிருக்கிறார்கள். சின்ன பசங்க எல்லாருமே 20 வயசு. அவர் வெளியூர்ல வேலைக்கு போயிட்டு வந்த நம்ம இனிமேல் நான் வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அச்சுறுத்தல் இருக்கு. அதாவது பாதுகாப்பும் அதில் உள்ளடங்கி இருக்கு. இதையெல்லாம் அந்த தம்பி சொன்னார். எல்லாருமே பேசும்பொழுது அதை சொன்னாங்க. அது காவல்துறையினுடைய கவனத்துக்கு கொண்டு இருக்கோம். மாவட்ட நிர்வாகத்துக்கு கவனத்துக்கு கொண்டு இருக்கோம். அந்த பகுதியில் காவல்துறை அதை குறிப்பாக ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கிற அந்த பகுதியில் நெட்டூரில் ஸ்பெஷலாக ஒரு காவல் நிலையம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். துப்பாக்கி எந்த காவல்துறை அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் மக்கள் சொல்லும் பொழுது அந்த ஊரில் இருந்து அந்த தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது ரேஷன் கடை எங்களுக்கு எங்கள் தெருவில் வேணும்னு கேட்குறாங்க. அதையும் நாங்கள் ஏன்னா எங்களுடைய துறை சார்பாக ஏற்கனவே நம்ம அதை சொல்லியிருக்கோம். அதனால் இது பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்பதுதான் இந்த அரசு. அதனால் கட்டாயம் இதில் எந்த பாகுபாடும் பார்க்காது. எஸ்சிஎஸ்டி ஆக்டின் படி அதனுடைய சட்டத்தின் அடிப்படையில் இதில் வெட்டுப்பட்டு மிக பாதிப்புக்குள்ளாக இருக்கிற தம்பி ராம்குமார் அவங்க குடும்பத்திற்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் 1,30,000 ரூபா முதல் தவணையாக கொடுத்துருக்குறோம். அரசு சார்பாக கொடுத்துருக்குறோம். மீதி பேர் அவங்க எல்லாமே தலித் கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால இது அதுக்குள்ளே பொருந்தாது. ஆனாலும் அவர்களுக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் எங்கள் துறை சார்பாக கொண்டு சென்று அதை நாங்கள் அடுத்த கட்டமாக அறிவிப்பாங்க. எஸ்சிஎஸ்டி ஆக்டில் என்ன பண்ண முடியுமோ அது தம்பிக்கு வேலை, அந்த நிலம், அது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கோம். அதனால் இந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. காவல்துறை இதில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். மாவட்ட நிர்வாகம் கூடுதலாக செலுத்தணும் அப்படிங்கிறது தொடர்ந்து திருநெல்வேலியில் இது மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் ஆண்டு காலத்துக்கு இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. நிரந்தர தீர்வுன்றது கிடையவே இல்லை. ஏற்கனவே ஒரு தலைவர் வரும்போது கூட நெல்லை, தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தை வன்கொடுமை பாதிக்கப்பட்ட மாவட்டமா அறிவிக்கணும்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இப்போ துறை உங்க கையில இருக்கு. என்ன மாதிரியான நடவடிக்கை? இது நீங்க இதெல்லாம் நாங்கள் வச்ச எங்க தலைவர் வச்ச நேரடியாக அதான் இது நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம். கொண்டு சென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளோடு கலந்து பேசி அறிவிப்போம். ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான சென்சிட்டிவான பகுதியாக இருக்குது. இது தொடர்ந்து இது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்ன தடுத்து நிறுத்த வேண்டியது தொடர்பாக அவசரமாக நாங்கள் அதை பேசி நாங்கள் புது மாதிரியா இருக்கு வன்னியர் சார். அதாவது ஸ்ட்ரீட்ல கண்ணில் படுறவங்களை எல்லாம் போய் தாக்குறதுங்கிறது ஒரு புது மாதிரியான ஸ்டைல். திருநெல்வேலி மாவட்டத்திலேயோ சுற்று மாவட்டங்களையோ டெவலப் ஆகுதுன்னு ஒரு அச்சம் காமன் பீப்புள் எல்லார்ட்டையும் இருக்கு. இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்களா? அது என்ன மாதிரி? இப்போ நாங்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களோடு நாங்கள் உரையாடி பேசுகிறோம். ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த அரசு இது குறித்து தீவிரமாக ஸ்பெஷலாக அது பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. அது கட்டாயம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்துக்கு நான் கட்டாயம் கொண்டு போவோம். இது ஏதோ போகிற போக்கில் நடந்ததல்ல, ப்ரீவியஸாக நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜனவரியிலேருந்தே இது தொடர்ந்து அந்த இது நடந்திருக்கு. அப்போ இந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் இது கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அவங்களுக்கு அது தெரியுது. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கான புறச்சூழல், அந்த சூழலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த அரசு இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு, அதுக்கான செயல்பாடுகள், அதுக்கான நடவடிக்கைகள் நோக்கி நாங்கள் நடவோம். இது குறித்து நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கட்டாயம் இது நாங்கள் எங்கள் துறை சார்ந்து நாங்கள் பேசி அடுத்த கட்டமாக இது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த ஜாதி ரீதியான கலவரங்களை தடுக்க அதுக்கு தனிப்படை அமைக்க நினைக்கிறீங்களா? ஜாதி ரீதியான கலவரங்களுக்கு மட்டும்
இது இது எல்லாமே நாங்கள் ஏற்கனவே வச்ச கோரிக்கை தான். அது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே இது இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய துறை அதிகாரிகளோடு பேசி, காவல்துறை அதிகாரிகளோடு பேசி விரைவில் இது குறித்து வந்து முதல்வர் அவர்கள் அறிவிப்போம். இந்த கோரிக்கை நாங்கள் நீங்கள் சொன்ன கோரிக்கை கடந்த 3 ஆண்டுகள் அப்ப காவல்துறை ஏன் தடுக்கலன்னு நீங்க கேட்டீங்களா? முன்னாடி நடந்திருக்கு, அப்ப ஏன் ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னு கேட்டீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடினா போன கவர்மெண்ட்டில் நடந்ததை சொல்லுங்கள். இப்போ இந்த நடந்திருக்கிறத குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட, மாவட்ட எஸ்பி, இவங்க எல்லாத்தையும் நிர்வாகத்தில் எல்லாம் பேசியிருக்கிறோம். இது வந்து ரொம்ப, அதாவது வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்குது. அப்படி தான் நாங்களும் வந்து பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இதை அணுகிறோம். வெறும் வந்து சாதிய வன்மத்தை வந்து தூண்டிவிட்டு அதில் வந்து குளிர்காயக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடாது. அப்போ இதை வந்து எப்படி தடுக்க வேண்டிய தேவை இருக்குது, அதை நோக்கி எப்படி நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அதனால் கட்டாயம் மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு இது கலந்து பேசினா இந்த சம்பவம் நடந்த உடனே முதல்ல வந்து வந்திருக்கிறோம். வந்து நாங்கள் வந்து அதை வந்து வெளியில் நாங்கள் சொல்லி முதல்வர்கிட்ட சொல்லி இதை தடுத்து நிறுத்தி இதுக்கு ஒரு சமூக நல்லிணக்கம், இன்னும் கூடுதலாக வந்து அரசு வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்குறது, இது நீங்கள் வந்து அந்த இளைஞர்களை எப்படி வந்து நம்ம வந்து எங்கேஜாக வச்சுக்கிறது, வேலை வாய்ப்பு உருவாக்குறது, சமூக நல்லிணக்கத்துக்கான திட்டங்களை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது கட்டாயம் நாங்கள் வந்து பேசுகிறோம். இது வந்து நள்ளிரவில் வந்து இல்லை இரவில் வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. அப்போ அதையும் நாங்கள் வந்து ஒரு கவனத்தோடு அதை எடுத்து நாங்கள் கொண்டு வச்சிருக்கோம். கோயில் கிட்ட, பள்ளிக்கூடங்கள் கிட்ட மதுபான கடைகள் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இது போன்ற தவறு நடக்கக்கூடிய கிராமங்கள்ல அருகில் மதுபான கடைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உருவாக்கலாமா? நீங்க அரசு கோரிக்கை இருக்கீங்களா? இது நல்ல யோசனை தான். ஏற்கனவே 717 கடைகள் அகற்றப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதையும் நாங்கள் வந்து சேர்த்து சொல்கிறோம். இந்த பகுதியில் இருந்ததுனாலதான் அவங்க வந்தாங்க, உள்ள வந்தாங்க, அந்த அட்டாக் நடந்துச்சு. இது இப்படி பேசிட்டே இருக்கீங்க, வசனமாக பெற்றதை விட ஒரு நடவடிக்கை வாய்ப்பு. கடந்த 3 ஆண்டுகள்ல இது போன்ற சம்பவங்கள் பல இருக்கு. நீங்களே நேரடியாக 2 ட்ரிப் நடத்தி வந்திருக்கீங்க. காலம் எவ்வளவு காலத்துல இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கான கடுமையான நடவடிக்கைக்கான சட்டம் கொண்டு வருவதற்கு முயற்சி இருக்கு? ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம வந்து கடுமையா நம்ம வந்து செயல்படுத்த வேண்டிய கடுமையா இல்லை. இது அதான், இது எல்லாமே வந்து இப்பதான் வந்து அதிகாரிகள் சொன்னாங்க. இது குறித்து நம்ம வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். இப்போ கைது செய்யப்பட்டவர்களை வந்து நீங்கள் வந்து கூடுதல் கைது செய்யப்பட்டு அவங்க வந்து சிறையில் அடைக்காம அவர்கள் பிணையில் வர முடியாத அளவுக்கு அந்த சட்டத்தை வந்து கொண்டு வருது. குண்டர் தடுப்பு சட்டமும் இதில் வந்து முறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து அவர் மீது பாய்ச்சி நீங்கள் வந்து பிணையில் வர முடியாத அளவுக்கு மீண்டும் வந்து அவர்கள் வந்து முடக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. அந்த சமூக பொறுப்போடு தான் நம்ம வந்து பார்க்குறோம். வந்து ஏனோதானு வந்து நம்ம வந்து வன்முறையை தூண்டுறது இல்லைன்னா வந்து அந்த இது இல்லாமல் ஒரு சமூக நல்லிணக்கம், எல்லோருக்குமான பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் கட்டாயம் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் கொண்டு செல்வோம். சமூக நீதி அதிகாரம் அந்த அடிப்படையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரே சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்குது. இனிமையாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாம தடுக்கப்படும். இல்லை, அதை நோக்கி தான் நாங்கள் நகர்றோம். ஏதோ வந்து அமைச்சரவைக்கு வந்ததுனால எங்களுக்கு வந்து அமைச்சரை விட எங்களுக்கு சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் ஒற்றுமையும் தான் எங்களுக்கு முக்கியம். அதை நோக்கி தான் நாங்கள் வந்து நகர்வோம். அதனால இங்கே வந்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு அதுதான் முதன்மையானது. இப்போ அதை நோக்கி நகர்வதற்கான ஏற்கனவே எங்களுடைய தலைவர் ஆட்சியிலும் வந்து அதிகாரத்திலும் வந்து சொன்னார். நாங்கள் நீண்ட காலமாக சொல்லிட்டு வந்தோம். இப்போ அதற்கான ஒரு சூழல் அமைந்ததுனால நம்ம வந்து இதன் மூலமாக இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல் திட்டங்கள், பணிகள் நிறைய இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு வரோம் அப்படின்னா அந்த அதிகாரத்தை எப்படி நாங்கள் வந்து அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத மற்றவர்கள் பார்த்து எங்களை பார்த்து ரோல் மாடலாக பார்ப்பாங்க. ஏதோ வந்து நாங்கள் அதிகார துஷ்பிரயோகம் இல்லாமல் இந்த துறையின் மூலமாக இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அதை தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்தோன்னா நாங்கள் வந்து அதை வந்து பண்ணியிருக்கிறோம். இனி போக போக எங்களுடைய செயல்பாடுகள் இதை விட தெளிவாக உங்களுக்கு தெரியும். நான் அசம்பிளியில் பேசும்போது முதல் உரையிலே அதுதான் நான் வந்து கோரிக்கை வச்சேன். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நான் பேசி முடித்த உடனே அவர் வந்து நாங்கள் பேசினதை ஒட்டி வந்து அவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. கடந்த அரசு என்னென்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் இந்த ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டத்தை வந்து கொண்டு வருவதற்கு நீதியரசர் KN பாட்ஷா அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டு அந்த குழுவினுடைய அறிக்கை தொடரும் இருக்கும். அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அந்த அடிப்படையில் இது கட்டாயம் வந்து இந்த வருகின்ற கூட்டத்தொடரிலேயே இந்த ஆணவ படுகொலைகள் தடுப்பதற்கு
தனிச்சட்டம் கொண்டு வருவது கட்டாயம் நான் வந்து அதில் வந்து இந்த மாதிரி பேசுகிறேன். சாதிய பிரச்சனைகளை இளம் சிறார்கள் அதிகமா கைது செய்யப்படுறாங்க. இளம் சிறார்கள் மட்டும் இல்லாம இளைஞர்கள் அதிகமா 16, 17 அந்த வயசுல உள்ள இளைஞர்கள் எல்லா ஜாதிகளிலுமே கைது செய்யப்படுறாங்க. அவர்களை தடுப்பதற்கு போதை பழக்கம் பெருசா சொல்றாங்க. வேற என்ன நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்கும்? ஸ்கூல் ட்ராப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கூட எங்க சமூக நீதி துறை சார்பாக காலையில வந்து எழிலகத்தில் மீட்டிங் போட்டோம். இந்த ட்ராப் அவுட் எப்படி தடுக்கிறது, எப்படி வந்து இந்த துறையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கான அந்த ஸ்மார்ட் கிளாஸ் உருவாக்குறது, அவருக்கு ஸ்கில்டு டெவலப்மெண்ட் எப்படி நாங்கள் கொண்டு வர்றது, அதுக்கான பட்ஜெட் என்ன மாதிரி கூடுதல் பண்ணுறது, ஸ்காலர்ஷிப் எப்படி தீவிரப்படுறது, இது எல்லாமே அதை நோக்கி நகர்றதேன். இது ஏதோ வந்து சிறார்கள் வந்து ட்ராப் அவுட் ஆகிறதுனால அப்படி அவங்க கவனம் சிதறது. அப்போ அதில் நாங்கள் கவனம் செலுத்துறோம். இதில் எவ்வளோ பேர் வந்து ட்ராப் அவுட் ஆகிருக்கிறாங்கிறத நான் பார்க்குறேன். இடைநிற்றல் இல்லாத ஒரு கல்வி நாங்கள் வந்து அந்த சமுதாயத்தை உருவாக்கணும் நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு தான் இன்றைக்கி வந்து எங்களுடைய கூட்டம் காலையில் கூட்டத்தை முடிச்சு தான் நான் இங்கே வந்து வந்திருக்கிறேன். கட்டாயம் வந்து ஒரு நல்ல நிலையில் அந்த சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு எங்களுடைய முயற்சியை நாங்கள் செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறதுக்கு திருநெல்வேலி பத்திரிகையாளர் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். எப்போதும் எங்களுக்கு வந்து எப்போதும் கொடுக்குற ஆதரவை இப்பயும் கொடுங்க. கட்டாயம் வந்து நாங்கள் மாட்டுவோம். இதுக்கு இந்த துறை சமூக நீதித்துறை அப்படிங்கிறது வந்து இந்த சமூக நீதிக்காக கால் நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டில் களமாடிய ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்த அந்த கொள்கையை இந்த துறையின் மூலமாக நாங்கள் முன்னெடுத்தோம்.